வணக்கம். நான் சாகுல் இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு பார்க்க போற பதிவு பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையர் சுவரன் மாறன் இரண்டாம் பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையர் சதய விழா நாயகன் முத்து அரையர் வரலாற்று சிறப்பு மிக்க பேராண்மை பொருந்திய பெரும்பிடுகு முத்தரையர் முத்துக்கள் கடலை ஆட்சி கொண்டவனா, தமிழுக்காக நின்றவனா, ஆளுமை உள்ளம் படைத்து மூவேந்தர்களை கொன்று குவித்து தன்னுடைய வெற்றியை நிலை நாட்டியவனா, 300 ஆண்டுகால வரலாறுக்கு சொந்தக்காரனா? இந்த முத்தரையர் வரலாறு மறுக்கப்பட்டதன் மறைக்கப்பட்டதன் காரணம் என்ன, காரியம் என்ன என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பதிவு. முத்தரை என்று சொன்னால் 3 வேந்தர்களை வெற்றி கொண்டவன் என்றும் பொருள் கொள்ளலாம். முத்தரையர் என்று சொன்னால் முக்கடலையும் சொந்தம் கொண்டாடியவன் என பொருள் கொள்ளலாம். முத்தரையர் என்று சொன்னால் முத்து குளிக்கும் கடலை தனக்கு சொந்தமாக்கி ஆளுமை பொருந்திய ஆட்சி படைத்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். முத்தரையர் என்று சொன்னால் முத்து அரையர் 3 தலைமுறைகளை கடந்தும் வாழும் அரையன் என்றும் சொல்லலாம். முத்தரையர் என்று சொன்னால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 ராஜ்யங்களை தன்னுள் உள்ளடக்கி சிற்றரசாக இருந்து பேராண்மை பொருந்திய பேரரசராக உருவெடுத்த வீரத்தின் விளைநிலமாக இருந்த வஞ்சிப்பூவை சூடாத வாகைப்பூவை மட்டும் என்றும் தன் போர்க்காலத்திலே சூடி வெற்றி முரசு கொட்டி 16 போர்கள் தன்னெழுச்சியாக தானே படையெடுத்துச் சென்று அதை வென்று தமிழகத்தின் வீரத்தின் விளைநிலமாக சுவரன் மாறன் பெரும்பிடுகு பேரரசன் பித்தரையர் முத்தரையர் தமிழர்களுடைய பண்பாட்டு பித்தரையனாக இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் வரலாற்றின் பேராண்மை பொருந்தியவன் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகைய வரலாற்று பேராண்மை பொருந்திய வாகை பூவை மட்டும் சூடி 14 போர்களை வென்ற 2 போர்களை பல்லவ மன்னருக்காக வென்று கொடுத்த சாளுக்கிய பல்லவ பேரரசுகளை தனக்குள் கையடக்கத்தில் வைத்திருந்த இந்த பேராண்மை பொருந்திய பெருந்தகை முத்தரையனுடைய வரலாறு மறைக்கப்பட்டதன் பின்னணிதான் என்ன? இந்த முத்தரையர்களுக்கு ஒரு சரியான வாழ்வாதாரம் இல்லாமல் இன்றளவும் இருப்பதனுடைய தன்மைதான் என்ன? இந்த தமிழினத்தை காத்த தமிழ் பேராண்மை இந்த மேறு கொண்டு மலை போன்று தகர்க்கின்ற போரை எதிர்கொண்டு இந்த மேறு கொண்ட தோளுக்கு சொந்தக்காரரான பெரும்பிடுகு சுவரன் மாறன் முத்தரையன் யானை படைகளை கொண்டு குவித்து ரத்த வெள்ளத்திலே யானை படை கொண்டு உழுது தமிழ் விளைநிலத்தில் வீரத்தை விளைத்து அங்கே விளைநிலத்திலே பயிர் செய்தான் என்று வரலாறு சொல்கின்றதே. இந்த பெரும் வேள் படைத்த இந்த வெற்றி வேள் படைத்த இந்த பெரும்பிடுகு பேரரசனுடைய முத்தரையரை இந்த சமூகம் இன்றைக்கு படுத்து கிடப்பதன், இன்றைக்கு ஒடுங்கி கிடப்பதன், இன்றைக்கு கேட்பாரட்டு கிடப்பதனுடைய நியாயத்தை கேட்பதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பெரும்பிடுகு பேரறிஞர் இந்த பேரரசர் முத்தரையனுடைய வரலாற்றை தெரிந்துதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் இந்த பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மாலை அணிவித்து மரியாதை செய்வது மட்டுமல்ல, முத்தரையுடைய வரலாற்றை இந்த பேருலகம், தமிழ் பேராண்மை உலகம், தமிழ் கூறும் நல்லுலகம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதின் வாயிலாக, அதை நாம் கடத்தி கொண்டு செல்வதன் வாயிலாக இளைய தலைமுறையில் மனதிலே நம் வீரம் விளைந்த இந்த தமிழ் குடிமக்கள் வீரத்தை விதைப்பது மட்டுமல்ல, இந்த தமிழ் பேராண்மை பொருந்திய பேரரசர்கள் எத்தகையவர்கள்? இந்த சேர சோழ பாண்டிய சதய விழாவிற்கு பிறகு, இந்த சோழ மன்னனுடைய சதய விழாவிற்கு பிறகு தமிழகத்திலே சதய விழா நாயகனாக மே 23 கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒற்றை நாயகன், பேராண்மை பெருந்தொகை தமிழினத்தின் பேராண்மை அந்த பெரும்பிடுகு பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு பேரரசர் முத்தரையர் சுவரன் மாறன் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதைப் போல மறையாத சூரியனை போன்ற அழியாத புகழுக்கு சொந்தக்காரராக சரித்திரங்களிலே நாயகர்கள் மாண்டு போகலாம். மனிதர்கள் வருவது இயற்கை, மண்ணாவது தின்னும், மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் என்ற இலக்குக்கு அப்பாற்பட்டு, இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் வென்றான் சென்றான் என்பதை தாண்டி இந்த சுவரன் மாறன் வந்தான், வென்றான், சென்றான் என்பதை தாண்டி மக்கள் மனதில் நின்றான், வரலாற்றை படைத்தான். தமிழகத்தின் மிகப்பெரிய போராளியாக, தமிழகத்தின் மிகப்பெரிய வீர் கொண்ட வீரன் என்கின்ற அடையாளத்திற்கு ஒற்றை சொல்லுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இந்த பேரரசர் பெரும்பிடுகை முத்தரையர் சுவரன் மாறன் வரலாற்றை
இந்த தமிழ் உலகத்தில் கடத்த வேண்டும். ஒரு தனி ஆய்வாளர்கள் கொண்டு குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழுவின் வாயிலாக நாலடியார் பாடல்களிலே 200ஆம் பாடலிலும் 293ஆம் பாடலிலும் 270ஆம் பாடல்களிலும் இந்த தொல்காப்பிய பாடல்களிலே போற்றி புகழக்கூடிய இந்த முத்தரையருடைய வரலாறை வெளிக்கொண்டு வர வேண்டும். அறிஞர் குழுவை கொண்டு இந்த முத்தரையருக்கு, இந்த முத்தரையர்கள் உட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முத்தரையருடைய வரலாற்றுக்கு சொந்தமான வீரம் விளைந்த இந்த மண்ணிலே அனைத்து மாவட்டங்களிலும் மணிமண்டபங்கள், அந்த ஒளிமண்டபங்கள், சர்வதேச கூடம், அதை தாண்டி முத்தரையர்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வு கட்டுரை, அதை தாண்டி முத்தரையருடைய வரலாற்று புத்தகங்கள், தமிழக அரசில் முத்தரையருடைய முத்திரை பதிக்கக்கூடிய, முத்தரையருடைய பெயர் பதிக்கக்கூடிய ஒரு தனி வல்லமை கொண்ட ஒரு அமைப்பு இத்தனையும் முத்தரைய சமூகத்திற்கு தரப்பட வேண்டும். என்றளவும் அமுக்கப்படுகின்ற, நசுக்கப்படுகின்ற இந்த முத்தரையர் வரலாறு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகில் வீரம் விளைந்த விளைநிலமாக இருந்த இந்த தமிழ் பேராண்மை கொண்ட இந்த உலகிற்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்த முத்தரை போன்ற மன்னர்களை நாம் போற்றுவதன் வாயிலாக இந்த தமிழ் கூறும் வீர மண்ணும், இந்த வீர மண்ணிலே விளைந்த வீரமும், இந்த வீரத்தை கொண்டு சென்ற தமிழ் மன்னர்களுடைய வீரமும், இந்த பேராண்மையும் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு, இன்றைய மாணவர்களுக்கு, நாளைய சமுதாயத்திற்கு, இன்றைய அரசியல்வாதிகளுக்கு சவுக்கடி கொடுத்த, சாட்டையடி கொடுத்த ஒரு வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வரலாறு என்றைக்கும் திரும்புவதில்லை. வரலாறு வரலாறுதான். சரித்திரத்திலே நின்றவன் சரித்திரத்திலே நிற்கின்றான். இந்த சரித்திரத்திலே நின்ற மாமன்னன் நாளை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் போற்றப்படுகின்ற இந்த முத்தரையருக்காக தமிழக வெற்றிக் கழகமும் தளபதியும் அவர்கள் என்றைக்கும் நிற்பார் என்பதற்கு முத்தாய்ப்பான ஒரு நாள் தான் அந்த முத்தரையர் சதய விழாவிலே எங்கள் மாண்புமிகு புசியானந்த் அவர்கள் சென்று மாலை மரியாதை அணிவித்தார். வரலாற்றை பதிவு செய்தேன், வாய்மொழியில் பதிவு செய்தேன். அதை தாண்டி இந்த வரலாற்றை ஆராய்ச்சி கட்டிட வெளியிடுவேன் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அருமை முத்தரையர் புகழ் வாழ்க. முத்தரையும் இந்த முத்தரையும் எத்தகைய காலத்திலும் உலகம் போற்றுகின்ற இந்த முத்தரையுடைய வரலாறு என்றென்றும் போற்றப்படும். என் ரத்தத்தில் நாடி நரம்பு ஊறி போல இந்த வீர தமிழனுடைய வரலாறை நாம் போற்றுவோம், புகழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.